அஞ்சல்வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போதுலேருந்து இந்த இன்டர்நெட் பேங்கிங் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/12/2018 14/12/2018 நாம இந்த இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆர்டர் 1/2019 எஸ்பி ஆர்டர் 1/2019 அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டோம், எஸ்பி ஆர்டரே 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இம்ப்ளிமெண்ட் பாருங்க 14/12/2018 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த எஸ்பிஆர் 2019 படி நம்ம இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? இப்போ யாரெல்லாம் வந்து இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பி அக்கௌண்ட் ஹோல்டர். இதுக்கு வந்து கண்டிப்பா எஸ்பி அக்கௌண்ட் மஸ்ட். எஸ்பி அக்கௌண்ட் ஹோல்டர் ஓகேவா? மஸ்ட். இது வந்து கம்பல்சரி. ஒருத்தர் எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருந்தா மட்டும்தான், போஸ்ட் ஆஃபீஸ்ல எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருந்தா மட்டும்தான் அவரால் இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டியே கொடுக்க முடியும். ஓகே, அப்போ அவங்க வந்து எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. என்ன அக்கௌண்ட் வச்சிருக்காங்க சார், எந்த எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு நம்ம கொடுப்போம். தென் ஜாயிண்ட் பி அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு கொடுப்போம். சிங்கிள் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களும் ஜாயிண்ட் பி அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களும் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும். யாருக்கெல்லாம் கிடையாது, இது வந்து கொடுக்குறவங்க யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஏ அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு கிடையாது. ஜாயிண்ட் ஏ அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க கிடையாது. மைனர் அக்கௌண்ட் கிடையாது. லுனாட்டிக் அக்கௌண்ட், லுனாட்டிக்னா அந்த மனநிலை சரியில்லாம இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு கிடையாது. இல்ரிட்ரேட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க மாட்டோம். இல்ரிட்ரேட் அக்கௌண்ட், பிஓ அக்கௌண்ட்ஸ் இவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நெட் பேங்கிங் கொடுக்க மாட்டோம். ஜாயிண்ட் ஏ கொடுப்போம். ஏன்னா ஜாயிண்ட் ஏல ரெண்டு பேருமே சேர்ந்து தான் எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணணும் நம்ம ரூல்ல இருக்கு. ஆனா இப்போ வந்து இன்டர்நெட் பேங்கிங் கொடுத்தா ஒருத்தரே தனியா பண்ணிட்டு போயிடுவார் பாத்தீங்களா, அதனால ஜாயிண்ட் ஏ கொடுக்க மாட்டோம். மைனர் அக்கௌண்ட் கிடையாது. லுனாட்டிக் அக்கௌண்ட் கிடையாது. இல்ரிட்ரேட் அக்கௌண்ட், இல்ரிட்ரேட்னா ரேக வைப்பாங்கல்ல கையெழுத்து போடாம, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கிடையாது. பிஓல உள்ள அக்கௌண்ட்ஸுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ இவங்களுக்குலாம் வந்து இன்டர்நெட் பேங்கிங் கொடுக்க முடியாது. ஸோ எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான். சிங்கிள் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களும் ஜாயிண்ட் பி அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இன்டர்நெட் பேங்கிங் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இன்டர்நெட் இது வந்து எஸ்பி அக்கௌண்ட் வேணும்னு சொல்லிட்டோம். இந்த எஸ்பி அக்கௌண்ட்ல என்னெல்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கண்டிப்பா இருக்கும். அவங்களோட மொபைல் நம்பர் இருக்கணும். இமெயில் ஐடி வேணும். இமெயில் ஐடி, பேன் நம்பர், இந்த 3 மஸ்ட். இந்த 3 இருந்தா மட்டும்தான் ஒருத்தரால என்ன பண்ண முடியும், 3 இருக்கிற எஸ்பி அக்கௌண்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் பேங்கிங் கொடுக்க முடியும். ஸோ இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. நம்ம வழக்கமா ஏடிஎம் கார்டு இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ்ல, அதே ஒரே ஃபார்ம் தான். அந்த ஃபார்ம்லேயே தான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏடிஎம் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் அப்புறம் எஸ்எம்எஸ் பேங்கிங் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்ம் தான். எஸ்எம்எஸ் பேங்கிங் இந்த பேங்க்ல இந்த ஒரு ஃபார்ம் தான். இந்த ஃபார்ம்ல என்ன பண்ணலாம், நமக்கு எது வேணுமோ, ஏடிஎம் கார்டுனா ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம், இன்டர்நெட் பேங்கிங், எஸ் பேங்கிங், மூணுமே வேணாலும் மூணையும் நம்ம டிக் அடிச்சு கொடுத்தோம்னா மூணையும் நம்ம ஆஃபீஸை ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம் மூலமா என்ன பண்ணணும், ஒருத்தர் அப்டேட் பண்ணணும். அவருக்கு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் நம்பர் மூணுமே அக்கௌண்ட்ல இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம இன்டர்நெட் பேங்கிங் கொடுக்க முடியும். ஓகேவா? இந்த இன்டர்நெட் பேங்கிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி கவுண்டர் பிஏ, அந்த கவுண்டர் பிஏ தான் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இது ஆக்டிவேட் பண்ண போறாரு. அவரோட முக்கியமான வேலை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவரோட சிஃப்ல, இது வந்து சிஃப்ல தான் ஆக்டிவேட் பண்ணுவோம். இன்டர்நெட் பேங்கிங் வந்து சிஃப்ல தான் ஆக்டிவேட் பண்ணுவோம். அந்த சிஃப்ல அவரோட நேம் எல்லாம் கரெக்டா இருக்கா, நேமு, டேட் ஆஃப் பர்த், அவரோட ஃபாதர்ஸ் நேமு, ஜெண்டர் எல்லா பட்டியலும் வச்சுக்கலாம். ஒரு கேஒய்சி, அவரோட கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர்ல நம்ம என்னெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்றோமோ இது எல்லாமே அப்டேட்டடா இருக்கா, சிஃப்ல அப்டேட்டடா இருக்கான்னு பார்க்கணும். ஏன் பார்க்கணும், அதான் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஏன் இவ்வளவு சார் அப்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒருத்தர் இன்டர்நெட் பேங்கிங்ல பண்றாருன்னா அவருக்கு கூட போஸ்ட் ஆஃபீஸ் வேண்டிய கட்டாயமே இல்லை. அவர் போஸ்ட் ஆஃபீஸ் வராம என்ன பண்ணிக்கலாம், எங்க இருந்தாலும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஒருவேளை அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு, இல்ல தப்பா பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு நமக்கு டேட்டா வேணும்ல. ஒண்ணுமே இல்லாம சும்மா பேருக்கு ஒரு 2-3 பேரை வச்சுட்டு அவர் எங்கேயாவது டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு, ஏதாவது தப்பு பண்ணாலும் அவர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால ப்ரொவைடிங் த இன்டர்நெட் பேங்கிங் டு எ கஸ்டமர், ஃபர்ஸ்ட் கவுண்டர் பி என்ன பண்ணிக்கணும்னா அவரோட சிஃப்ல நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், ஜெண்டர் நேம், அப்புறம் நாமினி வேலிடிட்டி, மொபைல் நம்பர், அந்த பேன் நம்பர் எல்லாம் அப்டேட்டட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் கொடுக்கும். ஓகேவா? இது வந்து கவுண்டர் பியோட டியூட்டி, நாட் மேண்டேட்டரி ஆஃப் த டெபாசிட்டர். கவுண்டர் பிஏ இதை கண்டிப்பா செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இவர் செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம்ஆர்சின்னு ஒரு மெனு இருக்கு. மெனு கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎம்ஆர்சி அப்படின்னு ஒரு மெனு இருக்கு. இந்த சிஎம்ஆர்சி மெனுல போய் என்ன பண்ணுவாரு, இதை ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணுவாரு. ஆக்டிவேட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து 24 ஹவர்ஸ்ல அவர் எப்போ ஆக்டிவேட் பண்றாரோ அதுல இருந்து 24 ஹவர்ஸ்ல அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போகும். 24 ஹவர்ஸ், வித்தின் 24 ஹவர்ஸ்ல அவருக்கு எஸ்எம்எஸ், மொபைலுக்கு எஸ்எம்எஸ் போய் ஒரு லிங்க் போகும். எஸ்எம்எஸ்ல லிங்க் போகும் ஆக்டிவேட் பண்றதுக்கு. அதை அவங்க கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியதான். இதான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்றது. இந்த ஆக்டிவேட் பண்றதை என்ன லிங்க் போகும், அதுல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா ஒரு ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கு ஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா சிஃப் ஐடி தான். இதோட லாகின் ஐடி அப்படிங்கிறது சிஃப் தான்.
சிஃப் தான் அதோட லாகின் ஐடி டிஃபால்ட்டா. அவங்க எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்காங்கல்ல, இந்த எஸ்பி அக்கௌண்ட், இந்த எஸ்பி அக்கௌண்ட்ல ஒரு சிஃப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிஃப் தான் இதோட லாகின் ஐடி, இதோட இன்டர்நெட் பேங்கிங்கோட லாகின் ஐடி. அதுக்குள்ள அந்த லாகின் ஐடி வச்சு அவங்க லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு ஓடிபி போகும். ஓடிபி என்டர் பண்ணோடனே அவங்கள 2 பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு, இன்னொன்னு லாகின் பாஸ்வேர்டு, இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. இந்த 2 பாஸ்வேர்டு என்ன பண்ணுவோம், அவங்க செட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? நம்ம ஜஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங் என்ன, எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அதுக்கு யாருக்கு எலிஜிபிள், அது என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அவருக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், லாகின் ஐடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். லாகின் ஐடி தான் அவரோட சிஃப் ஐடி தான் லாகின் ஐடி. அதில் ஐடி அந்த அது பண்ணோன்னே ஓடிபி போகும். அதில் வந்து பாஸ்வேர்டு வந்து லாகின் பாஸ்வேர்டும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் செட் பண்ணணும். எப்பவும் கவுண்டர் பி ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அது 24 ஹவர்ஸில் அவருக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லிங்க் போகும். அந்த லிங்கை வச்சு அவர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் ஓகே தான் சார். இப்போ ஏன் இன்டர்நெட் பேங்கிங் வாங்கணும் சார், அதனால என்ன பிரயோஜனம்? இன்டர்நெட் பேங்கிங் வந்து எல்லாமே ஓகே தான். இன்டர்நெட் பேங்கிங் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஸ்கீம் இருக்கு, இன்க்ளூடிங் எம்எஸ்எஸ்சி சேர்த்து. ஓகேவா? இன்க்ளூடிங் எம்எஸ்எஸ்சி சேர்த்து ஒரு 10 இருக்கு. எஸ்பி, எஸ்எஸ்ஏ, தென் ஆர்டி, 4th ஒன் டிடி, 5th ஒன் வந்து பிபிஎஃப் வச்சுக்கலாம். பிபிஎஃப், எம்ஐஎஸ், சீனியர் சிட்டிசன், கேவிபி, என்எஸ்சி, கொடுக்குறது இந்த 10 ஆக்சஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இந்த 10ல் எஸ்பி அக்கௌண்ட் அவர் முதல்ல வச்சிருப்பாரு. ஓகேவா? அதனால எஸ்பிஐ அக்கௌண்ட் இதில் பண்ண முடியாது, எஸ்எஸ்ஏவும் ஓப்பன் பண்ண முடியாது. அதர் தான் இந்த 8 அக்கௌண்ட் இருக்கா, 1 2 3 4 5 6 7 8, இந்த 8 அக்கௌண்ட்டையுமே ஓப்பன் பண்ணலாம். நெட் பேங்கிங்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்க்கே வர வேண்டாம். ஓப்பன் நட்டு இன்டர்நெட் பேங்கிங்லேயே பண்ணிக்கணும். இந்த 8யுமே இன்டர்நெட் பேங்கிங்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸ் வர வேண்டிய அவசியமே இல்லை. க்ளோஸ் பண்ணுறது 7 க்ளோஸ் பண்ணிக்கலாம், எக்ஸப்ட் எம்எஸ்எஸ்சி. எம்எஸ்எஸ்சி வரைக்கும் முன்னாடி உள்ளது வரைக்கும், ஆர்டியில இருந்து இது வரைக்கும் உள்ளதை க்ளோஸும் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் வரணும் அவசியம் இல்லை. இதை வந்து ஓப்பன் மட்டும் தான் பண்ண முடியும். எம்எஸ்எஸ்சியை ஓப்பன் தான் பண்ண முடியும். இப்போ அதுவும் ஓப்பன் பண்ண முடியாது, இது பழைய ஆர்டருங்கிறதுனால நம்ம ஓப்பன் பண்ணுறோம். புதுசு படி 2005 படி கிடையவே கிடையாது. ஸோ பழசு படி இருந்ததுன்னா ஓப்பன் மட்டும் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணுறது கவுண்டரில் தான் பண்ண முடியும். ஸோ நம்மகிட்ட இருக்க 10 ஸ்கீமில் 7 ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இதில் இன்டர்நெட் பேங்கிங்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். எம்எஸ்எஸ்சி ஓப்பன் மட்டும் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியாது, கவுண்டரில் தான் பண்ண முடியும். ஓகேவா? எஸ்எஸ்ஏ ஓப்பனும் பண்ண முடியாது, க்ளோஸும் பண்ண முடியாது. எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பனும் பண்ண முடியாது, க்ளோஸும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கொடுக்குற சர்வீஸ் இதில் இன்டர்நெட் பேங்கிங்ல. ஏன்னா இப்போ நிறைய பேங்க்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க, ஆஃபீஸ்க்கே வர வேண்டாம், பேங்க்கே வராமல் ஓப்பன் பண்ண சொல்றாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்மளும் ஓகேவா இதை கொடுப்போம். இது முக்கியமான சர்வீஸ். அப்போ எஸ்பியில் என்ன பண்ணலாம் சார், எஸ்பியில் டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்சிக்வெண்ட் டெபாசிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எஸ்பி அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த எஸ்பியில இருந்து நீங்கள் இதில் எதுக்குனாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம், ஆர்டிக்கோ, டிடிக்கோ, பிபிஎஃப்கோ, இல்லை எஸ்எஸ்ஏக்கோ, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒரு எஸ்பி அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தர், அதான் போஸ்ட் ஆஃபீஸ், எஸ்பி அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த மற்ற ஸ்கீமுக்குலாம் நீங்கள் பணம் கட்டிக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து நம்ம எஸ்பியில கொடுக்குறோம். எஸ்எஸ்ஐக்கும் அதே மாதிரி தான். எஸ்எஸ்ஐலையும் சப்சிக்வெண்ட் டெபாசிட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓப்பன் தான் பண்ண முடியாத தவிர சப்சிக்வெண்ட் டெபாசிட் பண்ண முடியும். நீங்கள் சப்சிக்வெண்ட் டெபாசிட் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பார்க்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் எல்லாமே செய்ய முடியும் எஸ்எஸ்ஐல. அதே மாதிரி ஆர்டிக்கும் அப்படிதான், மொதல் ஓப்பன் பண்ணிட்டோம், இப்போ ஃபர்தராக பார்க்குறோம். ஆர்டிக்கும் சப்சிக்வெண்ட் டெபாசிட் கட்டலாம், ஆர்டிக்கும் சப்சிக்வெண்ட் டெபாசிட் பண்ணலாம், லோன் அக்கௌண்ட் பணம் கட்டலாம், பிஎம்சி பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். டிடிக்கு வந்து உங்களுக்கு வராது, சப்சிக்வெண்ட் டெபாசிட் வராது, ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எம்ஐஎஸும் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், எம்ஐஎஸும் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசனும் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சீனியர் சிட்டிசனில் ஓப்பன் பண்ணுறதுல மட்டும் ஒரு சின்ன கண்டிஷன். சீனியர் சிட்டிசன் ஓப்பன் பண்ணுறது என்ன கண்டிஷன்னா, நமக்கு சீனியர் சிட்டிசன் வந்து நம்ம ஒன்றும் கிளாஸ் போடலை. சீனியர் சிட்டிசன் வந்து 3 பேர் ஓப்பன் பண்ணலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, 60 above 60 உள்ள எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கலாம், 60 வயசு உள்ள எல்லாருமே ஓப்பன் பண்ணிக்கலாம். 60 years அண்ட் above 60 years அண்ட் above ஓப்பன் பண்ணிக்கலாம். போக விஆர்எஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் விஆர்எஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க 55 years இருந்தால் கூட ஓப்பன் பண்ணலாம். ஆர்ம்டு பர்சன்ஸ் இருக்காங்களா, எக்ஸர்வீஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆனாலே ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸர்வீஸ் மேன் கொடுத்து வரவங்க, ஆர்மியில் வேலை பார்த்து வராங்கல்ல, அவங்க 50 வயசு இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம். சீனியர் சிட்டிசன் இந்த 3 கேட்டகரி மட்டும் தான் ஓப்பனே பண்ண முடியும். நார்மல் சீனியர் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க 60 வயசு வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். விஆர்எஸ் கொடுக்குற கவர்மெண்ட் எம்ப்ளாயி 55 years ஓப்பன் பண்ணலாம். எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் 50 வருஷம் ஓப்பன் பண்ணலாம். இங்கே இந்த இன்டர்நெட் பேங்கிங்கில் சீனியர் சிட்டிசன் ஓப்பனில் என்ன கண்டிஷன்னா, இந்த 60 வயசு உள்ளவங்க மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். மற்ற 2 பேரும் கவுண்டரில் தான் போய் ஓப்பன்.
இவங்க 2 பேரும் cannot be open அக்கௌண்ட் த்ரூ சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் த்ரூ இன்டர்நெட் பேங்கிங். இந்த 2 அக்கௌண்ட்டும் இவங்க இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. ஒன்லி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 60 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் தான் இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் முடியும். ஏன்னா அது ரிலாக்ஸேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வெரிஃபை பண்ணணும். சிஸ்டம் வெரிஃபை பண்ணாது, நீங்க என்ன கொடுத்தாலும் அது வாங்கிக்கும். அதனால அதை ப்ராப்பரா வெரிஃபை பண்ணணும். உண்மையிலே அவர் விஆர்எஸ்ல தான் வந்திருக்காரா, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்திருக்காரா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணும் பாத்தீங்களா. அதனால இந்த கேஸும் எக்ஸ் சர்வீஸ் மேன் தானா அவரு, அங்க இருந்து ரிட்டையர் ஆகி வந்துட்டாரா அப்படிங்கிறது இதுவும் வெரிஃபை பண்ண வேண்டியது. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக இந்த 2 இன்டர்நெட் பேங்கிங்ல ஓப்பன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் தான் ஓப்பன். ஓகேவா, சீனியர் சிட்டிசன். மாதிரி கேவிபிலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டெபாசிட் கிடையாது, ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம். என்எஸ்எஸ்சியும் ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம். எம்எஸ்எஸ்சியும் அப்படிதான், ஓப்பன் மட்டும் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகேவா. அது மாதிரி பிபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட் டெபாசிட் கட்டிக்கலாம். பிபிஎஃப் வந்து நீங்க சப்சிக்வெண்ட் டெபாசிட் என்ன உண்டோ எல்லாமே நீங்க இதில் கட்ட முடியும். ஆனால் ஆக்டிவா இருக்கணும், இதெல்லாம் முக்கியம். நீங்க வந்து அதுக்காக டார்மெண்ட் அக்கௌண்ட் இருந்தது பிபிஎஃப் கட்டாம இருக்காங்க அப்புறம் பண்ண முடியாது. ஆக்டிவா இருந்தால் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதிலே பண்ண முடியும். அதே மாதிரி அந்த லோன் அக்கௌண்ட்லாம் இருந்தால் அதோட டீடைல்ஸ் அது எல்லாமே நீங்க இதில் பண்ணிக்கலாம். இதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்ல நம்ம கொடுக்குற ஃபெசிலிட்டி. இதுல இன்னொரு முக்கியமான ஃபெசிலிட்டி ஒன்று இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது என்ன சார் இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட் அப்படின்னா, நமக்கு இந்த ஐடி ஃபைல் பண்றவங்க கேட்பாங்க எஸ்எஸ்சிக்கு எதுக்கெல்லாம் நமக்கு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட் தேவைன்னா எஸ்பிகே உண்டு. எஸ்பிகே பாத்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட்ல 10,000 வரைக்கும் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்திருக்கோம். 10,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐடி எக்ஸம்ஷன் உண்டு. இன்ட்ரெஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு 10,000 வரைக்கும் ஐடி எக்ஸம்ஷன் உண்டு. அது மாதிரி பிபிஎஃப் 1, தென் எஸ்எஸ்ஏ 2, தென் என்எஸ்சி 3, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐடி எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ அந்த எக்ஸம்ஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் ஒன்று பார்த்தீங்களா, அதை நம்ம அங்கே நெட் பேங்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் கட்டாயம் இல்லை. அப்படியே அங்கே நெட் பேங்கில் இருந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே அவங்க எந்த இடத்துக்கு தேவையோ ஐடி ஃபைல் பண்ணுறவங்களுக்கு அப்படியே கொடுத்தாங்க. ஸோ இந்த கேஸுக்குலாம் ஐடி இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது என்ன பண்ணிக்கலாம், இதில் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் முடிஞ்சது. ஸோ இன்டர்நெட் பேங்கோட ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ப்ரமோட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஆஃபீஸ் வர முடியாமல் இருப்பாங்க, இல்லை சப்சிக்வெண்ட் டிபாசிட் கட்ட முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும். ஒரே ஒரு டைம் மட்டும் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் போய் அதை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த ஏடிஎம் கம் இன்டர்நெட் பேங்கிங் கம் மொபைல் பேங்கிங் ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பேன் நம்பரு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் 3 மேண்டேட்ரி. அதை சிஃபில் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க எங்கே இருந்தாலும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஈவன் அக்கௌண்ட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்போ என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம் சப்சிக்வெண்ட் டெபாசிட் பண்ணுறாங்களே சார், அது எப்படி சார் பாஸ்புக்கில் என்ட்ரி இருக்காது. அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அப்போ போய் அவங்க என்ன பண்ணிக்கலாம், பாஸ்புக்கில் என்ட்ரி